ஹாய், நம்ம எல்லாத்துக்குமே பூரினா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு 3 வித்தியாசமான பூரி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்க போகிறது ரவை பூரி. ரவை பூரி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ரவை, 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. இது பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா அடிச்சு பிசைஞ்சுக்கங்க. தண்ணி தேவைன்னா லைட்டா தெளிச்சு பிசைஞ்சுக்கங்க, ஊத்திடாதீங்க. இதை நல்லா அடிச்சு பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிஷம் போல இந்த மாவு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி பூரி நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா மாவு ஊறிடுச்சு. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கங்க. பூரி தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. சாதாரணமா எல்லா பூரி மாதிரியுமே நீங்க தேய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே சைஸா எல்லா பூரியும் வரணுங்கிறதுக்காக ஒரு பவுல் வச்சு தேய்ச்ச மாவை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பூரியுமே பார்க்க ஒரே சைஸ்ல அழகா இருக்கும். இப்போ நான் பூரியை பொரிச்சு எடுக்க போறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொரு பூரியா பொரிச்சு எடுங்க. இதை லைட்டா அமுக்கி விட்டீங்கன்னா நல்லா பூரி உப்பி வரும். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் சலசலப்பு அடங்கினோடனே பூரி எடுத்துருங்க வெளியில. இதை நான் ரொம்ப சின்ன சைஸா பண்ணியிருக்கேன். நீங்க வேணா நல்லா பெரிய சைஸ் பூரியா கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லா பூரியுமே தனித்தனியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதான், ரவை பூரி ரெடி ஆயிடுச்சு. இது சாதாரண பூரியை விட நல்ல முருகலா இருக்கும். இதை நான் பானிபூரி செய்யற மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அடுத்து நான் செய்ய போறது அரிசி பூரி. இது ரொம்ப வித்தியாசமான சுவையில இருக்கும். அரிசி பூரி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 3/4 கப் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்ச உடனே 1/2 ஸ்பூன் ஜீரகமும் தேவையான உப்பும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அது கூட எடுத்து வச்சிருக்க 1 கப் மாவை சேர்த்து நல்லா கரண்டியால நல்லா கிளறி விட்டுக்கங்க. அது நல்லா ஆறின உடனே கையை வச்சு பிசைஞ்சுக்கங்க. இதை தட்டில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இதுக்கு மேல தண்ணி சேர்க்காதீங்க. தேவையான தெளிச்சு பிசைஞ்சுக்கங்க. இதோட 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கங்க. இந்த மாவு ஊற வைக்காதீங்க, உடனே செஞ்சிருங்க. இந்த மாவை நான் எல்லாத்தையுமே சப்பாத்தி கட்டில வச்சு பெருசா ரவுண்டா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாவை ஒரு கிண்ணத்தை வச்சு எத்தனை ரவுண்ட் வருதோ அது மாதிரி கட் பண்ணிக்கங்க. மீதி மாவையும் உருட்டி திரும்ப இது மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிக்கங்க. இதை சாதாரண பூரி மாதிரியும் தேய்க்கலாம். இதை நல்லா மெலிசா தேய்க்க முடியாது, இந்த அளவு மொத்தமா தான் இருக்கணும். இது காஞ்ச எண்ணெயில தேய்ச்ச மாவை நல்லா பூரியா பொரிச்சு எடுத்துக்கங்க. இது நல்லா சூடாவே சாப்பிட்டுருங்க. நேரம் ஆக ஆக அதோட மொறுமொறுப்பு போயிடும். இது எல்லா பூரியும் மாதிரி நல்லா உப்பி வராது, ஆனா வித்தியாசமான சுவையில இருக்கும். இதுல இருக்க ஜீரகம் நல்ல வாசத்தை கொடுக்கும். ரொம்ப சுவையான அரிசி பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க உருளைக்கிழங்கு மசாலாவோட சாப்பிடலாம். கடைசியா நான் செய்ய போறது மசாலா பூரி. மசாலா பூரி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, சர்க்கரை 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான உப்பு, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைரிக்கங்க. தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கங்க. இது சப்பாத்தி மாவிட இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும். இதில் சேர்த்துருக்க கரம் மசாலா, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்ந்து பொரிக்கிறப்பே ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கங்க. இந்த மாவை நான் நல்லா பெரிய பூரியா தேய்ச்சி ஒரு கிண்ணத்தை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சப்பாத்தியும் பூரியும் ரவுண்டா வரலன்னு நினைப்பாங்க. அவங்களாம் அந்த மாதிரி கிண்ணத்தையோ தட்டையோ வச்சு கட் பண்ணா ஒரே மாதிரி பூரியோ சப்பாத்தியோ கிடைக்கும். இதில் போட்டிருக்க இஞ்சியை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா பூரிக்கு தேய்க்கையில அது தட்டுப்படும். எல்லா பூரியும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை தேய்ச்ச உடனே பொரிச்சு எடுத்துடணும். காஞ்ச எண்ணெயில் தேய்ச்ச மசாலா பூரி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. இது ஈஸியாக கருகிருங்கிறதுனால மிதமான தீயில வச்சு பொரிச்சுக்கங்க. ரொம்ப சுவையான வாசமான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரியை வெறுவாயில சாப்பிடவும் நல்லா இருக்கும், தயிரோடையும் சாப்பிட நல்லா இருக்கும். இந்த 3 வித்தியாசமான பூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா
கட்டாயம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.